ஒரு வழியில ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பகை சம்மந்தமே இல்லாம என்னை துரத்துது. மாரி செல்வராஜ் கதை எப்பயுமே தான் ஒடுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் அப்படின்றத தாண்டி யாரால ஒதுக்கப்பட்டோமோ அவர்களாலதான், அந்த தலைவர்களாலதான் தங்களுடைய வாழ்க்கை, அதாவது ஒரு வீரனுடைய வாழ்க்கை முன்னேறி போயிருக்குன்றதையும் முன் வச்சிருக்காரு. அது ஒட்டுமொத்த சமூகத்தினரையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜை வெறுத்தவங்க கூட இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மிகுந்த ஒரு நட்பு உணர்வோட பார்ப்பாங்க. படத்துல ஒரு காட்சி வருது. அதாவது கந்தசாமி கேரக்டர். அந்த கந்தசாமி கேரக்டர் யாருன்னா தூத்துக்குடியில மிகப்பெரியவர் தான் வெங்கடேஷ் பண்ணியார். அவருடைய கதாபாத்திரத்தை கந்தசாமின்ற கேரக்டர் கொண்டு வராங்க. இந்த கந்தசாமிக்கு வந்து பைசன் ஹீரோ மேல ஒரு விருப்பம் வருது. ஏன்னா அவன் நல்ல ஒரு கபடி பிளேயர், திறமையான கபடி பிளேயர். அவனுக்கு இந்த ஜாதிகள் மேல, அந்த கபடி வீரனுக்கு இந்த ஜாதிகள் மேல ஒரு ஒரு உணர்வே கிடையாது. தன்னுடைய நோக்கம் தான் வெற்றி பெறணும், தன் நாட்டுக்காண்டி விளையாடணும், இதுவே அவனுடைய நோக்கம். இதை புரிஞ்ச அந்த கந்தசாமி தன்னுடைய டீமுக்கு நீ வா, நீ வந்து விளையாண்டா நல்லா இருக்கும், அவன் ஒரு கீழ் ஜாதின்னு கூட பார்க்காம சேர்த்துக்க